அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு பாடம் +2 வேதியியலில் இரண்டாவது பாடமான பி தொகுதி தனிமங்கள் பார்ட் 1 பற்றி பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, போரானுடைய சேர்மங்களை பார்த்தோம் அதனுடைய தொகுதியில். அதே மாதிரி கார்பன் தொகுதியில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, கடைசி வகுப்பில் கார்பனுடைய புற வேற்றுமை வடிவங்களை பற்றி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கிராஃபைட், வைரம், புளோரின், கிராஃபின், கார்பன் நானோ குழாய்கள் இதெல்லாம் பற்றி நம்ம ஒரு அட்டவணை போட்டு படித்தோம். சரியா? அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கார்பனுடைய 2 சேர்மங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று கார்பன் மோனோ ஆக்சைடு, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. இந்த 2 சேர்மங்களுடைய தயாரிப்பு முறைகள், பயன்கள் மற்றும் வேதி பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, கார்பன் மோனோ ஆக்சைடு. மோனோ அப்படின்னா 1, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்பன் மோனோ ஆக்சைடுனா அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். CO அப்படின்றது தான் கார்பன் மோனோ ஆக்சைடினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. சரி, வழக்கம் போல் நம்ம என்ன ட்ரெண்டுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு தயாரி பார்க்க போகிறோம், அடுத்தது அதனுடைய இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு, கடைசியாக பயன்கள் பார்க்க போகிறோம். இங்கே என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரப்போகுது அப்படின்னா, வடிவமைப்பு சேர்ந்து வரப்போகுது. சரியா? ஓகே, முதல்ல தயாரிப்பு பார்க்கலாம். கார்பன் மோனோ ஆக்சைடு தயாரிக்கணும் அப்படின்னா அதில் 2 தனிமங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று கார்பன், இன்னொன்று ஆக்சிஜன். அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வினைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? கார்பன் மோனாக்சைடு கிடைக்க போகுது. அதுதான் இந்த வினையில் நீங்கள் பார்க்குறீங்க. கார்பனை ஆக்சிஜன் கூட சேர்ந்து வினைப்படுத்தும் போது நம்ம கார்பன் மோனாக்சைடு வந்து கிடைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஆனால் இந்த வினையை இன்னொரு மாதிரி புக்கில் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, கார்பனை காற்று கூட வினைப்படுத்தும் போது, இப்போ முதல் வினை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட வினைப்படுத்தும் போது நேரடியாக அப்படியே சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கரெக்டாக? ஆனால் இதுவே நம்ம காற்று கூட வினைப்படுத்தும் போது, காற்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. பெரும்பகுதி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம சுற்றி இருக்கிற நம்ம சுவாசிக்கிற காற்றில் பெரும்பகுதி என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரஜன், அப்புறமா ஆக்சிஜன் இருக்குது. அப்புறமா தான் கொஞ்சம் அளவில் கார்பன் டை ஆக்சைடு, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் மந்த வாயுக்களும் பிற வாயுக்களும் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே பார்த்து படிச்சிட்டோம். கரெக்டாக? அப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்பனை ஆக்சிஜனோட சேர்த்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுற அந்த ரியாக்ஷன் மாதிரியே காற்று கூட வினைப்படுத்துகிற ரியாக்ஷனை நீங்கள் பாருங்களேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிடுது. அது கூடவே நைட்ரஜன் கேஸ் வந்து திரும்ப அப்படியே வருது, வினை புரியாமல் அப்படியே வருது. நைட்ரஜன் கேஸ் வந்து வினை புரியாமல் அப்படியே வருது. அந்த 2 சேர்ந்த அந்த ஒரு கலவை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் இருக்கிற அந்த ஒரு கலவைக்கு பேர் உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஏன் அந்த உற்பத்தி வாயுன்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம ஒரு வினையோடு சேர்த்து பார்த்துக்கலாம். இதை வச்சு என்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, நம்ம நேரடியாக அடுத்தது வந்து பண்புகளுக்கு போயிடலாம். கார்பன் மோனாக்சைடை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னா, ஒரு நிறமற்ற, மணமற்ற, அதே சமயத்தில் நச்சுத்தன்மை உடைய ஒரு வாயு. சரியா? அது சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறம் இருக்காது, நல்லாவே தெரியும். மனமற்றது அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். நச்சுத்தன்மை உடைய வாயு அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். இது கூட சிவகார்த்திகேயன் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கான்செப்டை. கார்பன் மோனாக்சைடை வச்சு அவங்கள மயக்க நிலைமைக்கு கொண்டு போயிட்டு அவங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து திருடி அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி பண்ணுற மாதிரியும், அது வந்து சிவகார்த்திகேயன் தடுத்து நிறுத்துகிற மாதிரியும் கதை வந்து போகும். ஞாபகம் இருக்கா? சரி, அது மாதிரி அந்த ஒரு அதிலே வந்து கார்பன் மோனாக்சைடை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. கார்பன் மோனாக்சைடு கேஸை வந்து மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பண்பு அப்படியே இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேதி பண்புகள். வேதி பண்புகளை ஒரு 3 வினைகள், முக்கியமான வினைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடை ஹாலஜன் கூட, அதுவும் குறிப்பாக குளோரின் கூட வினைப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கார்பன் மோனாக்சைடும் குளோரினும் சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, பாஸ்ஜீன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற COCl2 மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட விஷத்தன்மை உடைய ஒரு சேர்மமானது கிடைக்கின்றது. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கணும். கார்பன் மோனாக்சைடும் குளோரினும் சேர்ந்து பாஸ்ஜீன் என்ற மூலக்கூறு சேர்மத்தை தருகின்றது. இது ஒரு விஷத்தன்மை உடைய ஒரு சேர்மம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்தது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன வினை நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ஒரு வினையிலையும் ஒரு 1 மார்க் வந்து அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த அந்த ஒரு கலவைக்கு பேர் தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்து மெத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. மெத்தனால் CH3OH அப்படின்னு நம்ம சொல்கிறோம். CH3OH அப்படின்னா மெத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கரிம சேர்மங்களை தொகுத்துக்கிட்டே போகலாம். அதனால தான் வந்து தொகுப்பு வாயு அப்படின்ற அந்த கலவைக்கு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. 2 1 மார்க் நம்ம படிச்சிருக்கோம். உற்பத்தி வாயு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் உற்பத்தி வாயு. தொகுப்பு வாயு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் தொகுப்பு வாயு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னா மெத்தனால் கிடைக்குது. இதுலேருந்து நம்ம மறுபடியும் கரிம சேர்மம் நிறைய தயாரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.
அதனால தான் அதுக்கு பேர் வந்து தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, 2 வேதிவினைகளை பார்த்துட்டோம். 3வது வேதிவினை பற்றி பார்க்க போகிறோம். 3வது வேதிவினை என்ன அப்படின்னா ஒரு பெயரால் வருகின்ற வினை. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன், பேர் வச்சு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வினையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. அறிவியலர்களுடைய பேர் வச்சு வர வினைகள் எல்லாம் அந்த வகையில் இந்த வினையும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வினை தான். ஃபிஷர் ட்ரோஃபஸ் தொகுப்பு அப்படின்ற வினை தான் பார்க்க போகிறோம். ஃபிஷர் ட்ரோப்ஸ் தொகுப்பு அப்படின்றது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அப்படியே கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து நிறைவுற்ற மற்றும் நிறைவுறாத சேர்மங்களை கொடுக்கின்ற அந்த ஒரு வினை தான் ஃபிஷர் ட்ரோப்ஸ் தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம இப்போ மேலே ஒரு வினையை பார்த்தோம் இல்லையா, தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்லிட்டு. கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவைக்கு பேர் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா தொகுப்பு வாயுன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இந்த வினையும் வந்து கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் தான் சேருது. கிடைக்கிறது வந்து மெத்தனால் முன்னாடி கிடைச்சது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவுற்ற மற்றும் நிறைவுறாத கரிம சேர்மங்கள் கிடைக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ இந்த வினையை பாருங்களேன். வினையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக ஏதோ குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிளாக வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். 11th கொஞ்சம் பார்த்துருப்போம். நீங்கள் முதல்ல விளைபொருளை பாருங்கள். விளைபொருளில் CnH2n+2 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அப்புறம் CnH2n அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. இது என்னன்றது உங்களுக்கு தெரியும். கரிம சேர்மங்களுடைய பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு இப்படி குறிப்பிடுவாங்க. நிறைவுற்ற சேர்மங்களுக்கு CnH2n+2 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு ஈத்தேன் இருக்குன்னு வச்சுப்போம். ஈத்தேன்னா என்ன அர்த்தம்? CH3 பாண்ட் CH3, அதாவது 2 கார்பன் 6 ஹைட்ரஜன். அதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா CnH2n+2 ஃபார்மில் வந்து சொல்லலாம். இப்போ n = நீங்கள் 2ன்னு போட்டு பாருங்களேன், C2H6னு ஃபார்ம் ஆகும். C2H6னா என்ன அர்த்தம்? CH3 அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அப்புறம் இதனுடைய துணை விளைபொருளாக நீர் மூலக்கூறு வெளியேறி வருகின்றது அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ n எப்படி வருது, 2n+1 அப்படின்றது எப்படி வருதுன்றது நீங்கள் வினைகளை சமன்பாடு சமன் செய்யும் போது பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, புரியுதா? சரி, அதே மாதிரி எல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல பாருங்க. விளைபொருளாக 2n+2 அப்படிங்க, வினைபடு பொருளையும் 2n+1 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது வந்து அதே மாதிரி நிறைவுறாத கரிம சேர்மங்களுக்கு என்ன மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னா CnH2n அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட வினைப்படுத்தும் போது நமக்கு CnH2n அப்படின்ற நிறைவுறாத சேர்மமாக இருக்கின்ற இரட்டை பிணைப்பு சேர்மங்களையோ அல்லது முப்பிணைப்பு சேர்மங்களையோ அது உருவாக்குகின்றது. இந்த இரண்டுமே தொகுப்புக்காக பயன்படுத்துகிறோம். அதனால தான் இந்த வினையை தொகுப்பு வினை நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போது இதுவரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு தயாரிப்பு முறையை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய பண்புகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். வேதி பண்புகளை 3 முக்கியமான வேதிவினைகளை பற்றி பார்த்தோம். பாஸ்டின் உருவாகின்ற வினை, அதுக்கப்புறம் தொகுப்பு வாயுவிலிருந்து மெத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ற வினை, அப்புறம் ஃபிஷர் ட்ரோப்ஸ் தொகுப்பு அப்படின்ற வினையில் எப்படி நிறைவுற்ற கரிம சேர்மங்கள் நிறைவுறாத கரிம சேர்மங்கள் எவ்வளவு டெம்பரேச்சரில் வந்து கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அதனால் அதை பார்த்துக்கங்க. சரியா? இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்பன் மோனோ ஆக்சைடினுடைய வடிவமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது வந்து கார்பன் மோனாக்சைடினுடைய வடிவமைப்பு. பக்கம் 50 வந்து இது கொடுத்துருக்காங்க. சரியா? கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டு அமைப்பு வந்து பெற்றுள்ளது. ஏன்னா அதில் இருக்கிறதே 2 தனிமம் தானே. அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் என்ன பாண்டு போட்டாலும் அது கண்டிப்பாக நேர்கோட்டு ஃபார்மில் தான் வரப்போகுது. அதனால் அது என்ன வடிவம்னு எழுதலாம் அப்படின்னா நேர்கோட்டு வடிவம் உள்ளது. அடுத்த வாரம் தான் முக்கியமானது. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே 3 எலக்ட்ரான் இலட்ரைகள் பங்கிட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த டயக்ராம் பாருங்களேன், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ டபுள் பாண்ட்னா ஒரு பிணைப்பு என்பது 2 எலக்ட்ரான்களுக்கு சமம். அப்போது 2 இரட்டைகள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மீனிங் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தோணும். மேலே வந்து டாட் டாட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? பிணைப்பில் ஈடுபடாத தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிணைப்பில் வந்து பங்கேற்காத தனித்த ஜோடியாக இருக்கிற எலக்ட்ரான்களை டாட் வச்சு காமிப்பாங்க. அதான் ஆக்சிஜன் மேலே 2 டாட்டு, கீழே 2 டாட் இருக்கும். கார்பனுக்கு 2 டாட் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிற அந்த இரட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இரட்டைகள் தான் இருக்கும். ஆனால் வந்து அப்போ எப்படி சார் 3 இரட்டைகள் வந்து பங்கிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் மிஸ்டேக் அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம 11th போயிட்டு மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை படித்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த பக்கம் ஒரு பாக்ஸை போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு பாக்ஸை போட்டுட்டு இந்த 2 ஆர்பிட்டாலும் ஒன்றாக சேர்ந்து அணு ஆர்பிட்டால் ஒன்றாக சேர்ந்து மூலக்கூறு ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணுது அப்படின்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணுறதுலாம் படிச்சிருப்போம். எது குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் அதிகமான ஆற்றல் மட்டத்துக்கு போகும். பிணைப்பு தரம் கண்டுபிடிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? Nb - Na/2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா போட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஆன்சர் வந்துருக்கும். அதை வச்சு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இத்தனை பாண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? சரி, ஞாபகப்படுத்தி பார்த்துங்க. அப்புறம் இந்த கார்பன் மோனாக்சைடு நேர்கோட்டு வடிவமானது 2 உடனிசைவு அமைப்புகளுக்கு எவ்வாறு மாறுதுன்றதை கொடுத்துருப்பாங்க. உடனிசைவுனா அது மாறிட்டு இருக்கும், அந்த எலக்ட்ரான் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பாருங்கள், அந்த பிணைப்பில் ஈடுபட தனித்த ஜோடி எலக்ட்ரான்கள் மூலமாக இந்த ஒரு அமைப்பில் கார்பனுக்கு மேலே நேர அயனியும் அதுக்கு மேலே ஆக்சிஜன் மேலே எதிர அயனியும் வராமல் இருக்கும். அப்போ எதிரணி உள்ளே வந்த உடனே மறுபடியும் பழைய ஸ்ட்ரக்சர் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சரையும் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கார்பனுடைய அந்த கார்பன் மேலே எதிர அயனியும் ஆக்சிஜன் மேலே நேர அயனி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இரட்டை எலக்ட்ரான் வந்து மேலே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் அப்படின்ற கார்பன் மோனாக்சைடு கிடைக்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து புள்ளியாக இருக்குது சார், நிறைய மார்க் இருக்குது சார், ரொம்ப வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப குழம்பாதீங்க. இது வந்து ஒரு உடனிசைவு அமைப்பு.
சரியா? அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் அந்த உள்ளே இருக்கிற கார்பன் மோனாக்சைடினுடைய சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்ற அந்த வடிவத்தையாவது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அது ஓகே. ஓகே, எல்லாத்தையும் எழுதணும், பட் ஆனால் அது வந்து எதுவுமே எழுதாததுக்கு அதுவாவது எழுதுறது சிறப்பு. ஓகே, இது வரலும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு எவ்வாறு தயாரிக்கிறாங்க, அதனுடைய இயற்பியல் பண்பு, வேதியியல் பண்பு பார்த்தோம். 3 வினைகள் முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கார்பன் மோனாக்சைடினுடைய வடிவம் பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பன் மோனோ ஆக்சைடினுடைய பயன்கள் யாவை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி அப்படின்றத நம்ம உலோகவியல்லே பார்த்துட்டோம். கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி. எலிங்கம் வரைபடத்துக்கு முன்னாடியே கார்பன் மோனாக்சைடு வச்சு எப்படி ஒடுக்கும் காரணியாக வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது பயன் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஈனி. இது வந்து 5வது லெசனில் பார்த்துட்டோம். அணை வேதியியல் பாடத்தில் உங்களுக்கு வந்து நிக்கல் டெட்ரா கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தோம். கார்போனைல் காம்பவுண்ட்னா அது ஆர்கானிக் போயிடும். உலோக கார்பனைல்கள்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? உலோக கார்பனைல்கள் நிக்கல் டெட்ரா கார்பனைல் என்ற அணைவு சேர்மத்தில் எது ஈனியாக இருக்குன்னா CO, வலிமை மிகுந்த ஈனி நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ரைட், இது 2வது பயன். 3வது பயன் என்ன அப்படின்னா 2 1 மார்க் பார்த்த பாருங்க வேதி பண்பில், அதை அப்படியே தூக்கி எழுதுங்க. கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவை வந்து ஓகே, அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த அந்த கலவை வந்து உற்பத்தி வாயு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது காரணம் வந்து தொழிற்சாலை எரிபொருளாக பயன்படுவது தான் காரணம். ஓகே, தொழிற்சாலை எரிபொருளாக அந்த உற்பத்தி வாயுவானது பயன்படுறது தான் காரணம். ரைட்டா? இந்த 2 காம்பினேஷன் கலவைகளையும் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடு டாபிக் வந்து முடியுது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்க்க போகிறோம். சரியா? கார்பன் மோனாக்சைடினுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிற அடுத்த சேர்மம் வந்து கார்பன் டை சேர்மம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு மூலக்கூறு. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொன்னாவே அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து CO2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தயாரிப்பு பார்க்கலாம். தயாரிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் வினை பார்த்தாவே ஈஸியாக எழுதிடலாம். கார்பன் மோனாக்சைடை நம்ம ஆக்சிஜனோட சேர்த்து டேரெக்டாக அப்படியே கார்பன் டை ஆக்சைடு வந்து தயாரிக்கலாம். அப்போது கார்பன் மோனாக்சைடையும் ஆக்சிஜனையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது தான் கார்பன் டை ஆக்சைடு. அது என்ன டெல்டா H வேல்யூ அப்படின்னா இந்த வினையில் வெளியேற்றப்படுகின்ற அல்லது உட்கொள்ளப்படுகின்ற வெப்பத்தினுடைய அளவு தான் டெல்டா H அப்படின்றத நம்ம +1 வெப்ப இயக்கவியல் பாடத்திலே படிச்சிட்டோம். கரெக்டாக? அப்போது எவ்வாறு கார்பன் டை ஆக்சைடை தயாரிக்கலாம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடையும் ஆக்சிஜனையும் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடை தயாரிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இங்கே ஒரு சந்தேகம் வரும், சார் ஒளிச்சேர்க்கை மூலமாக நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு தேவை, அதை நம்ம உற்பத்தி பண்ணுறோமே, அந்த தயாரிப்பில் வராது அப்படின்னா வரும். இது வந்து வணிக தயாரிப்பு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பண்புகள் பார்க்க போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீப்பற்றாத ஒரு வாயு, காற்றை விட கனமாக இருக்கின்ற ஒரு வாயு. ஓகே, அப்போ இது தீப்பற்றாத தன்மை வாயுன்றது தான். நம்ம பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பான்களை பயன்பட போகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பக்கம் 51 கார்பன் டை ஆக்சைடுடைய வடிவமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கார்பன் மோனாக்சைடு வந்து நேர்கோட்டு வடிவம் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் வந்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டு வடிவத்தையே பெற்றிருக்கின்றது. ஸோ அதுதான் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க கார்பன் டபுள் பாண்ட் ஓ, கார்பன் டபுள் பாண்ட் ஓ. இதில் இருக்கிற அந்த பிணைப்பு தான் 3 சென்டர்டு 4 எலக்ட்ரான் பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 3C4E பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம டைபோரனில் படித்த ஞாபகம் இருக்கா? 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு, அதுமாதிரி 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டுலாம் நம்ம படிச்சிருப்போம். இங்கேயும் 3 சென்டர் 4 எலக்ட்ரான் பாண்டுனா ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் 3 சென்டர்ஸ் 4 எலக்ட்ரான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு இரட்டை பிணைப்பு, இங்கே ஒரு இரட்டை பிணைப்பு இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் கன்சால்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டர் 4 எலக்ட்ரான் பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். சரியா? ரைட். அதே மாதிரி ஏன் இங்கே வந்து 2 பிணைப்பு இருக்கே சார், அப்போ இங்கே வந்து 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கா அப்படின்னா அதுக்கு மேலே வராமல் இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுதான் உடனே அமைப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு பாண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத உடனே அமைப்புகளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன சார்ஜ் வருது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆக்சிஜன் மேலே வந்து எலக்ட்ரான் போகுது அப்படின்னா அது மைனஸ் சார்ஜாக அங்கே போகிறதையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜ் ஏன் வந்துச்சு அப்படின்றத அந்த ஆக்சிஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரான்கள் வந்ததுக்கப்புறமா ப்ளஸ் சார்ஜ் வந்ததுன்றதையும் காமிச்சிருப்பாங்க. ரைட்டா? அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற உடனே அமைப்பையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ரைட்டா? அந்த ட்ரிபிள் பாண்டில் இருக்க ஒரு பாண்டட் எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜன் மேலே போகும்போது ஏற்கனவே ப்ளஸ் சார்ஜில் இருக்குது, போகும்போது வந்து நெகட்டிவ் சார்ஜில் வந்து மாறிடும், அப்போ நியூட்ரல் ஆகிடும். அதே மாதிரி நெகட்டிவ் இருக்கிற அந்த எலக்ட்ரான் உள்ள வரும்போது வந்து டபுள் பாண்டாக மாறிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இதுதான் வந்து கார்பன் டை ஆக்சைடினுடைய வடிவமைப்பு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடினுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். 4 பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 1, கார்பன் டை ஆக்சைடு வந்து மந்தமான சூழலை உருவாக்குறதுக்கு பயன்படுது. ஏன்னா இது வேதித்தன்மையில் வந்து அந்த அளவுக்கு வினை புரியாது இல்லை, அதனால மந்தமான சூழலை உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. 2வது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு மிக முக்கியமான பயன்படக்கூடிய ஒரு சேர்மம் தான் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அவசியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் தீயணைப்பான்களில் உந்து வாயுவாக பயன்படுகின்றது. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் மாட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து இருக்கும், நிறைய வச்சுருப்பாங்க.
ஏற்கனவே அந்த தீப்பற்ற தன்மை அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா அதையே நீங்கள் இங்கேயும் மெர்ஜ் பண்ணி பார்த்து படித்து புரிஞ்சிக்கலாம். ரைட்டா? இது வந்து 3வது பயன். 4வது பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குளிர்பானங்களில் பயன்படுகின்றது. நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுவும் பாட்டிலில் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கார்போனேட்டட் வாட்டர்னு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. கார்போனேட்டட் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது உள்ளே இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு கேஸ். நம்ம அதுதான் குடிச்சிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ப வர மாதிரி ஏப்ப வர்றோம். ஆனால் அது உள்ளே இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான். சரியா? அந்த கேஸை தான் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து அடைச்சி கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம குடித்த உடனே ஏப்பம் வர மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. அது பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து நுரைப்புகளை உருவாக்குவதற்கு கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது அப்படின்றத நீங்கள் கடைசி பயனில் பார்க்குறீங்க. இப்போ 4 பயன்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தயாரிப்பு முறையை படிச்சுட்டு வடிவமைப்பு நீங்கள் ஒரு முறை எழுதி பார்த்துட்டீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இதுவே போதுமானது. சரியா? மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு புத்தகம் தான் பிரதானம். இது வந்து ஒரு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து பிரதானம். இங்கே எழுதிருக்க நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும்தான். ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன், அதையும் நான் இங்கே ரிப்பீட் பண்ணிடுறேன். இது ஒரு ஐடியாக்காக மட்டும்தான். மற்றபடி நீங்கள் புக்கில் படிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பிரதானமானது. சரியா? ஓகே, கார்பனுடைய 2 சேர்மங்களை பற்றி பார்த்துட்டோம். இதோட கார்பன் சம்மந்தப்பட்ட சேர்மங்கள்லாம் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிலிக்கன் சம்மந்தப்பட்ட சேர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிலிக்கனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 விதமான சேர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் டெட்ராக்ளோரைட், 2வது வந்து சிலிக்கோன்கள், 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கேட்டுகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக ஜியோலைட்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அதான் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.